நேற்றைய தினம் பாராளுமன்ற உரையிலே எமது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் புத்த சாசன அமைச்சு தொடர்பாக சில விடயங்களை கூறியிருந்தார். நான் அவருக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன், இன்று உலகத்திலேயே ஐயப்பன் யாத்திரை இன்று இலங்கையிலிருந்து வருடத்திற்கு 10-15,000 ஐயப்ப பக்தர்கள் வெளிநாடு இந்தியாவுக்கு செல்கின்றார்கள். அவருடைய கோரிக்கை 50 வருடங்களாக இந்த யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்ற வேண்டும் என்று. எனவே இதுவரை எத்தனையோ இந்து கலாச்சார அமைச்சுகளை நாங்கள் கண்டிருக்கிறோம், எத்தனையோ அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றவில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இன்று அவருடைய 50 வருட கனவை இன்று நனவாக்கி இன்று அமைச்சரவையிலே அனுமதி பெற்று நேற்றைய தினம் விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலமாக ஐயப்ப யாத்திரையை புனித யாத்திரையாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். புனித யாத்திரை உலகத்திலே புனித யாத்திரை ஒரே நாடு இலங்கை என்ற பெருமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.